இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த தீங்கு, ஏன் எனக்கு தீங்கு நடந்தது, அது ஒருவேளை மனிதர்களால் வரலாம், நண்பர்களால் வந்திருக்கலாம், உறவினர்களால் வந்திருக்கலாம். எது எப்படி வந்தாலும் சரி, யார் மூலமாக வந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ முணுமுணுக்க வேண்டாம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த தீமையான காரியங்களை ஆண்டவரால் நன்மையாக பண்ண முடியும். ஒரு வலிமையான வாலிப சகோதரன் இருந்தான். அவனுக்கு மிகவும் பெரிய வாழ்க்கையில் ஒரு வாஞ்சை என்றால் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அவனுடைய தேசத்தில் இருக்கிற ஒரு பழங்குடி மக்கள் இருந்தாங்க. அவர்கள் நரமாமிசம் சாப்பிடுகிற ஒரு இனமாக இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் போய் ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டும் என்பது அவனுக்கு மிகவும் ஒரு வாஞ்சை. அவனுடைய எண்ணம், ஏக்கமெல்லாம் அதுதான். வாலிப வயதில் அவன் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்திருந்தான். ஆனால் பாருங்கள், அவனுடைய 10வது வயதில் 15வது வயது அந்த நேரம் அவன் அடைகிற நேரத்தில் ஒரு விபத்தில் காலில் அவன் இழக்க வேண்டிய சூழ்நிலை. காலை எடுத்து விட்டார்கள். பிளாஸ்டிக்கில் அவனுக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டது. ஆனாலும் அவன் அந்த எண்ணம், ஏக்கம் அவனை விடவே இல்லை. எப்படியாகிலும் நான் படிப்பேன், கல்லூரியை முடிப்பேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன், அந்த மனித மாமிசம் சாப்பிடுகிற மத்தியில் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவன் போனான். எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவர் உனக்கு காலை எடுத்துட்டார், பிளாஸ்டிக் கால் வச்சிருக்கிற, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீ ஊழியம் போக வேண்டுமா? இல்லை, நான் ஊழியத்துக்கு போவேன். ஊழியத்துக்கு போனான். ஊழியத்தை அங்கே செய்யும் பொழுது நரமாமிசம் சாப்பிடுறவர்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். பிடித்த உடனே நீங்கள் நடந்த காரியம், அவர்கள் பிடித்து அவனை மரத்தில் காட்டி அவனை வெட்டி அவனை சாப்பிடலாம் என்ற அந்த நோக்கத்தோடு அவனை மரத்தில் கட்டி வைத்தார்கள். இவன் சொன்னான், ஐயா, என்னுடைய மாமிசம் அவ்வளோ நன்றாக இருக்காது. ஏன் நன்றாக இருக்காது? நானே என்னுடைய காலை நான் வெட்டி தருகிறேன், நீங்கள் அதை வைத்து சமைச்சு பாருங்கள், அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது, அது உருகிவிடும், அது அழுகி போய்விடும் என்று சொல்லி இவன் அவனுக்கு பொருத்தப்பட்ட அந்த பிளாஸ்டிக் காலை கழட்டி அவனை கொடுத்த உடனே அதை வைத்து அவர்கள் பார்த்து விட்டு, ஆமாம்மா, இது மாமிசம் நல்லா இல்லை என்று சொல்லி அவனை கட்ட விழுது நீ ஓடிப்போ என்று சொன்னார்களாம். இதுதான் கர்த்தர் நமக்கு தீமையான காரியங்களை ஏன் அனுமதித்தார் என்று நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம். அந்த தீமைகளை கூட கர்த்தர் நன்மையாக மாற்ற அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஒரு வேளை எங்களுடைய வாழ்க்கையில் இது ஏன் இந்த தீமை, ஏன் எனக்கு இது நேரிட்டது, ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று நாங்கள் ஆண்டவரை நினைத்து விடுகிறோம். ஆனால் அந்த தீமைகளை கூட, அந்த நஷ்டங்களை கூட, அந்த கஷ்டங்களை கூட நீர் எங்களுக்கு நன்மைகளாக மாற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரை அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.